பல்கலைக்கழகத்திலே ஆய்வை மேற்கொள்கிறார்கள். அந்த ஆய்வினுடைய மையத்திலே சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், யார் தாடி வச்சிருக்கிறாங்களோ அவங்க தோற்றத்தில் ஆண்மையுடையவர்களாக இருப்பாங்க. தாடி வளர்ப்பதால் தொண்டை பகுதி பாதுகாக்கப்படுகிறது. பல் ஈறு என்று சொல்லப்படுகின்ற தாடைகளுக்கு உள்ளால் இருக்கின்ற சதை பகுதிகள் பாதுகாக்கப்படுகிறது. கடுமையான தொற்று நோய்களில் இருந்து முகம் பாதுகாக்கப்படுகிறது. அமெரிக்காவில் இருக்கிற சார்லஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், ஒரு அறிஞர் சொல்றாரு, தாடியானது மனிதனின் கழுத்து பகுதியை குளிர்ந்த தாக்கத்தில் இருந்து, கடுமையான வெப்ப தாக்கத்தில் இருந்து அவனை பாதுகாக்கிறது. இஸ்லாமியர்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறதுன்னா அது தாடி தான். அப்படி தாடி வச்சுக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குது? அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களிடத்தில் இப்படி அடையாளப்படுத்தினார்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம் இருக்கா? உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்க எப்படி சேகரிக்கிறீங்க? அப்படிங்கிற ஒரு அன்பான விசாரணைக்கு பின்னால், அன்பு பரிமாற்றத்திற்கு பின்னால், என் அன்பு தோழர்களே, மீசையை ஒட்ட நறுக்கிக் கொள்ளுங்கள், தாடியை நன்றாக வளர்த்து கொள்ளுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தங்களுடைய தோழர்களுக்கு இட்ட கட்டளை 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்று மக்களின் உடல் ஆரோக்கியத்தை, குறிப்பாக ஆண் மக்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலே, இந்த தலை உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் பொருந்தத்தக்கதாக இருக்கிறது, பொருத்தமுடையதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆன்மா, ஆரோக்கியம், அவனுடைய ஆன்மீகம் என்று அனைத்திலும் தாடி மையப்பொருளாக இருக்கிறது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால் இன்று உலகம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது, விவாதிக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. மென்மையானவர்களே, கலிபோர்னியாவில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பல்கலைக்கழகத்தில் 1973ஆம் ஆண்டு ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். அந்த ஆய்விலே சொல்லப்படக்கூடிய கருத்து என்னவென்றால், ஆண்மகனுக்கு தாடி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதை அவன் வளர்க்காமல் இருக்கக்கூடாது. அவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒரு 2000க்கும் மேற்பட்ட ஆண் மக்களை கண்டெடுத்து, ஆண் வாலிபர்களை கண்டெடுத்து, அவர்களுடைய உள்ளம் எதை பேசுகிறது, அதற்கு நேர் எதிராக இருக்கின்ற பெண் இனத்தையும் கண்டெடுத்து அவர்களுடைய உள்ளம் எதை பேசுகிறது என்று கலிபோர்னியாவில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே ஆய்வை மேற்கொள்கிறார்கள். அந்த ஆய்வில் பல செய்திகள் புள்ளி உரமாக இன்றும் இணையதளங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆய்வினுடைய மையத்திலே சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், யார் தாடி வச்சிருக்கிறாங்களோ அவங்க தோற்றத்தில் ஆண்மையுடையவர்களாக இருப்பாங்க, அழகிய தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க, கம்பீரமானவங்களா இருப்பாங்க, உடலுக்கு ஏற்ற தக்க வளர்ச்சி உடையவங்களா இருப்பாங்க, நல்ல துணிவுள்ளவங்களா இருப்பாங்க, துணிவா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க, நிறைய பெருந்தன்மை உடையவங்களா இருப்பாங்க, ஆரோக்கியமானவங்களா இருப்பாங்க, பெண்களுடைய பார்வையிலே நல்ல கவர்ச்சியான ஆண்களாக இருப்பாங்க என்பதுதான் கலிபோர்னியாவில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. எப்ப 1973ஆம் ஆண்டே இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இன்று தாடி வைக்கின்ற ஆண்கள் தான் அறிவுஜீவிகள், அறிஞர்களாக பல நேரங்களிலே மக்கள் மன்றத்திலே வருகின்ற நிகழ்வையும் நாம் பார்க்கிறோம். அதை தவிர்த்து அந்த நிகழ்வை, அந்த கருத்தை தவிர்த்து விட்டு நாம் யோசிக்க முடியாது. சரி, மனிதனுடைய உளவியல் தத்துவ அறிஞர்கள் தான் இப்படி சொல்றாங்கன்னா, இந்த 21ஆவது நூற்றாண்டிலே மருத்துவ உலகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது.
எல்லா விதமான நோய்க்கு நோய்க்கு ஆன தீர்வு மருத்துவ உலகத்திலே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவ உலகம் தாடி வைப்பதை பற்றி என்ன சொல்லுகிறது? மென்மையானவர்களே, அமெரிக்காவில் இருக்கின்ற பெரும்பான்மையான மருத்துவர்களுடைய கருத்து இப்படி அமையப்பட்டிருக்கிறது. தாடி வளர்ப்பதால் தொண்டை பகுதி பாதுகாக்கப்படுகிறது. பல் ஈறு என்று சொல்லப்படுகின்ற தாடைகளுக்கு உள்ளால் இருக்கின்ற சதை பகுதிகள் பாதுகாக்கப்படுகிறது. கடுமையான தொற்று நோய்களில் இருந்து முகம் பாதுகாக்கப்படுகிறது. தாடி வளர்ப்பதால் சருமத்திற்கு கெடுதி விளைவிக்கக்கூடிய ரசாயன வகைகளை சார்ந்த கிருமிகளினுடைய தொற்றில் இருந்து முகம் பாதுகாக்கப்படுகிறது. முகத்தின் வழியாக உடலும் பாதுகாக்கப்படுகிறது. மாசு, கடுமையான வெவ்வேறு உடல் சிதைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாசுபட்ட காற்றுகளினுடைய சுவாசத்தில் இருந்து உடலும் முகமும் பாதுகாக்கப்படுகிறது. தாடி வளர்ப்பதால் கெடுதி விளைவிக்கக்கூடிய கெட்ட சுவாசத்தை சுவாசிப்பதில் இருந்து உடலும் தலையும் பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று முகத்திலே சுருக்கம் விழுவது தவிர்க்கப்படுகிறது. வயதான தோற்றத்தில் இருந்து ஆண்மகன் பாதுகாக்கப்படுகிறான். முகத்தில் தாடி இருப்பதால் சுரப்பிகளின் முகத்தில் ஏற்படுகின்ற வெவ்வேறு கிருமி சுரப்பிகளினுடைய அந்த கெடுதியில் இருந்து உடலும் முகமும் உள்ளமும் பாதுகாக்கப்பட்டு எப்பொழுதுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான, ஒரு அழகான, ஒரு புத்துணர்ச்சியோடு ஒரு ஆண்மகன் வளர்கிறான் என்பதை மருத்துவ உலகம் சமர்ப்பித்திருக்கிறது. இன்னைக்கும் இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகன், தாடி வைத்திருக்கின்ற ஆண்மகன் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் என்பதற்கான ஏராளமான மருத்துவ சான்றுகள் இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அதே மாதிரி கண்ணியமானவர்களே, அமெரிக்காவில் இருக்கிற சார்லஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், ஒரு அறிஞர் சொல்றாரு, இது ரொம்ப முக்கியமான தகவல். என்ன இது? தலையில இருக்கக்கூடிய முடி கொட்டி போயிட்டா மக்கள் அவ்வளவு கவலைப்படுறாங்க, ஆண்கள் அவ்வளவு கவலைப்படுறாங்க. ஆனா முகத்தில் வளர்கிற தாடியை, அந்த அழகான தோற்றத்தை, ஆண்மகனுக்கே உண்டான அந்த அழகிய தோற்றத்தை அவனே வாலண்டியராக வாரத்திற்கு ஒரு முறை வலித்தெடுக்கிறானே, மழுக்கென்று வைத்துக் கொள்கிறானே. இது என்ன நியாயம்? இது சரியானதுதானா? கண்டிப்பாக இது சரியானது இல்லை என்பதை சார்லஸ் உள்ளிட்ட பல அமெரிக்காவில் இருக்கின்ற அறிஞர்கள் வெளிப்படையாக என்று பேசுகின்ற நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. அவர் சொல்றாரு, தாடியானது மனிதனின் கழுத்து பகுதியை குளிர்ந்த தாக்கத்தில் இருந்து, கடுமையான வெப்ப தாக்கத்தில் இருந்து அவனை பாதுகாக்கிறது. அந்த தாடி என்பது ஏதோ ஆன்மீகத்திற்கான அடையாளம் மட்டுமல்ல, ஒரு அறிஞருக்கான அடையாளம். வேணா நீங்க பாருங்க, இந்தியாவினுடைய முக்கியமான அறிஞர்களாக நான் பார்க்கப்படுகின்ற எல்லா அறிஞர்களும் தாடி வைத்திருக்கிறார்கள். சார்லஸாக இருக்கட்டும், சார்லஸ் டார்வின்ஸாக இருக்கட்டும், லூயிஸ் பெஸ்டராக இருக்கட்டும், ஆபிரகாம் லிங்கனாக இருக்கட்டும், இன்னும் நான் அறிந்த பல அறிஞர்கள் தாடி வைத்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆக இந்த உலகத்தில் ஆன்மீகத்திற்கான அடையாளம் மட்டுமல்ல, அறிஞர்களுக்கான அடையாளம் தாடி என்பதை நான் எடுத்து கூறுகிறேன் என்று சார்லஸ் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இது போன்று இறைவசனத்தினுடைய ஒரு இறுதி வார்த்தைகளை சொல்லி இந்த தாடியை நாம் உணர கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வானத்தையும் பூமியையும் படைத்து மக்களை வழிநடத்துகின்ற ஏக இறைவன் எதையும் வீணாக படைக்கவில்லை. எல்லா படைப்புகளுக்கு பின்னாலும் ஒரு செயலாற்றல் இருக்கிறது, ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, ஒரு பயன்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில தாடியை வளர்ப்பது மனிதனுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் அவனுடைய ஆன்மீகத்திற்கும் அவனுடைய ஆன்மாவிற்கும் அவனுடைய ஆண் என்பதற்கான அடையாளத்திற்கும் தாடி மைய பொருளாக இருக்கிறது. இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தாடி வளர்ப்போம், நம் உடலை பாதுகாப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.